அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 19/5/2024 வைகாசி மாதத்தின் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி மோகினி ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது. விஷ்ணு பகவான் மோகினியாக அவதாரம் எடுத்த இந்த நாள் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. வாழ்க்கையில நமக்கு கடன் பிரச்சனை இருக்கு, தொடர் தோல்விகள் இருக்கு, குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, சந்தோஷம் இல்ல, பணவரவு இல்ல, தொழில முன்னேற்றம் இல்ல அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா கர்ம வினையும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தான். அதை சரி செய்வதற்கு இந்த நாள்ல இன்று இரவுக்குள்ள உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பூஜை அறையில இந்த பொருளை வாங்கி வைங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க, மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். 1 கிலோ பச்சரிசியும் வெல்லமும் ஒன்றாக சேர்த்து நீங்க பூஜை அறையில வைக்கணும். நிறைய நாளி ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த நாளி ஃபுல்லா பச்சரிசி வச்சு அதன் மீது ஒரு துண்டு வெல்லத்தை வச்சு உங்க வீட்டுல பெருமாளுடைய திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அதன் முன்பு வைத்து பிரசாதமாக பால் வைங்க. பால் வச்சு விஷ்ணு பகவானுக்குரிய மந்திரங்களை ஜெபியுங்க. இன்றைய நாள்ல உங்களால முடிந்த அளவுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிச்சீங்க அப்படின்னா கர்ம வினை நிச்சயமாக நீங்கும், முன்னோர் சாபம் நீங்கும். உங்கள் ஜாதக ரீதியா உங்களுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் நீங்கும். குறிப்பாக புத்திர தோஷம் இருப்பவர்கள், திருமண பாக்கியம் கைகூடல அப்படிங்கிறவங்க எல்லாம் இன்றைய நாள தவற விடாம இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நாளைய தினம் அந்த அரிசியும் வெள்ளத்தையும் பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க. ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லையா? இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளாலும் விஷ்ணு பகவானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.